கவர்னர் மட்டும் இந்த சீட்டு விளையாட்டுல இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாருன்னா பெரிய பிரச்சனையே ஆயிருந்திருக்கும். விஜய் தன்னுடைய மொத்த எம்எல்ஏங்களையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு மத்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுது அப்படின்னு அவர் நிச்சயமா வேடிக்கை பார்த்திருப்பாரு. பைசா செலவு இல்லாம பிரச்சாரம் பண்றவர் அவரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல. 10 முறை கூட தேர்தலை அவர் சந்திச்சிருப்பாரு. விஜயை தங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச பிஜேபியினுடைய எண்ணம் நிறைவேறாம போனதுல நிச்சயமா அவங்களுக்கு கோபம் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடியே விஜயோட கூட்டணி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்பயும் அதை வேண்டான்னு சொன்னவர் எடப்பாடியார் தான். இந்த நிமிஷத்திலயுமே எடப்பாடியார் இப்படி முரண்டு பண்ணது நிச்சயமா பிஜேபிக்கு கோபம் எழுந்திருந்திருக்கும். கட்டாயமா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் டெல்லியில இருந்து அமித்ஷா மூலியமா எடப்பாடியாருக்கு வந்திருந்திருக்கும். அப்படி கொடுக்கறது மூலியமா விஜய்க்கே தான் ஜூனியர் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அவர் அந்த ஆதரவை கொடுக்காம இருந்திருந்திருக்காரு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்கெல்லாம் கொடுத்த பிரஷர்ல எடப்பாடியார் எப்படியாவது ஈல்ட் ஆயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதனாலதான் எடப்பாடியார் திரும்ப திரும்ப ஆட்சி எங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு டிஎம்கேவோட சேர்ந்து கூட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு.